வெல் வியூவர்ஸ், இப்போது சில எபிசோடாக 3 letter வேர்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த அகோவில் இன்னும் 2 சென்டென்ஸ் சொல்லிவிட்டு அடுத்தது என்னன்றதை பார்க்கலாம். வாட்ச், WATCH, இடி போட்டிங்கன்னா பாஸ்டாக மாறிடும். இந்த வாட்சை 5 ஃபிங்கர்ஸில் சொல்கிறோம் பாருங்கள். வாட்ச், வாட்ச்டு, வாட்ச்டு, வாட்சிங், வாட்சஸ். ஆஃப்டர் வாட்சிங்னா உங்கள் நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் I have started to fine tune my English. சரிங்களா? After watching you, I am happy. After watching your program daily, I do my morning chores. சரிங்களா? ஸோ இந்த வாட்சிங் வந்து ஜெரன்றது ஒன்றுமே இல்லை, நவுன். ஸோ ஆஃப்டர் வந்து ப்ரப்போசிஷன். ஸோ ஆஃப்டர் வாட்சிங் இல்லையா? பிஃபோர் வாட்சிங், how will I know how you teach? ஸோ I watchedன்றது இந்த இடத்துல past tense V2. I watched உங்கள் ப்ரோக்ராம், your show. I watched your show 2 மாதம் முன்னாடி, 2 months ago. 2 months ago இல்லைங்களா? நான் டெல்லிக்கு 2 வருஷம் முன்னாடி போயிருந்தேன். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா I have been வந்துடும். I have been to Delhi. I have been to Delhi 5 years ago. இதுக்கு தமிழில் நான் டெல்லிக்கு 5 வருஷம் முன்னாடி போயிருந்தேன். ஸோ அகோ வந்து முன்புன்ற அர்த்தம் வரும் தமிழில். ஸோ இந்த பீன் வந்து 5 வருஷம் முன்னாடி போயிருக்காரு, போயிட்டு இங்கே வந்துட்டார். பீனுக்கு இந்த 2 arrow போட்டுக்குங்க. கண்டிப்பாக போயிட்டு வந்தாச்சுன்னா பீன் தான் வரும். ஒரு சில எபிசோட் முன்னாடி பீனையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை நோட் பண்ணி பாருங்கள், ரெஃபர் பண்ணி பாருங்கள், இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஐ ஹவ் பீன் டு டெல்லி 5 years agoனா 5 வருஷம் முன்னாடி நான் டெல்லிக்கு போயிருந்தேன்னு சொல்கிறோம். ஆனால் உயிர் கொடுக்கறதுனால போயிருக்கேன்னா ஐ ஹவ் பீன் டு டெல்லின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அண்ட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த அண்ட். அண்ட் பாருங்கள், கன்ஜெக்ஷன். He is my friend. இது ஒரு சென்டென்ஸ் ஆச்சுங்களா? He is my neighbor. ஸோ 2 வாக்கியம் பாருங்க. ஒன்று வந்து he is my friend, he is my neighbor. இதில் எது காமனாக இருக்குது? ரெண்டுலேயுமே he is my காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி காமனாக வரும்போது ஒரே சென்டென்ஸில் இந்த ஆண்டை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எழுதிடலாம். எழுதுகிறோம் பாருங்க. He is my friend and neighbor. He is my friend and neighbor அப்படி வரும். சரிங்களா? நிறைய இதில் அந்த மாதிரி தான் 2 சென்டென்ஸை நம்ம ஒன்று ஆக்கிடலாம். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எழுதுகிறோம், அதை எழுதிக்கலாம். நம்ம ஒருத்தர் சொல்லார், நான் உயரங்க, I am tall. நான் அழகாக இருக்கேங்கன்றாரு. I am handsome. ஆண்கள் அழகாக இருக்கிறதுக்கு handsome, பெண்ணுக்கு வந்து beautiful. சரிங்களா? குழந்தைக்கு க்யூட்னு சொல்லுவாங்க, child is cute. ஸோ இதில் என்ன காமனாக இருக்குது? I am காமனாக இருக்குது பாருங்கள். இப்போ அதனால் அதை வச்சு ஒரே சென்டென்ஸ். I am tall and handsome. I am tall and handsome. ஒருத்தர் சொல்லார், நான் சின்சியருங்க, நான் ஹானஸ்ட்டுங்க. நான் சின்சியருங்க, ஹானஸ்ட்டுங்க. ஸோ 2 சென்டென்ஸ் அதை எழுதுகிறோம் பாருங்க. ஸோ இதுலேயும் I am காமனாக இருக்குது. ஸோ I am sincere, I am honest. இந்த I am காமனாக இருக்கிறத எழுதிட்டு I am sincere and honest. ஸோ இந்த andன்றது கன்ஜெக்ஷன். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்தது வந்து ant. இது வந்து டி சவுண்டு வரணும், இது டீ, குடிக்கிற டீ சவுண்டு வரும். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸை நான் கேட்பேன், ஆர் யூ an ant or ant? எதுக்கு இதை சொல்கிறோன்னா இன்னர் மீனிங் இருக்குது.
ஸோ நான் இது பண்ணியிருக்கேன் அது பண்ண நிறைய அச்சீவ் பண்ணிகிட்டே போகணும் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த மோட்டிவேஷனுக்காக சொல்லுவோம். ஆர் யூ அண்ட் ஆர் அண்ட் அதை எழுதுகிறேன் பாருங்க. ஆர் யூ அண்ட் ஆர் அண்ட் ஆர் யூ அண்ட் ஆர் அண்ட். ஸோ எறும்புன்றது சின்னதாக இருக்கும், நம்ம நடந்து போகும்போது கூட நம்ம கால் பட்டு மிதிப்பட்டுடலாம். ஸோ எதுக்கு இதை சொல்கிறோம்னா, as students, as human, we have to grow and we have to achieve more in our lives. அந்த ரீசனுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து நோட் பண்ணிக்கங்க. ஸோ யூ ஹாவ் டு grow big. சரிங்களா? that which changes grows, that which doesn't change doesn't grow, it dies. It is the nature's thing. We have to accept that. எது மாறுதோ அது வளர்கிறது, எது மாற மாட்டேங்குதோ வளர மாட்டேங்குது, அது செத்து போயிடுது. ஸோ we have to accept change. As time changes, we should also change and we should also accept the things happening around us. அதுக்காக தான் இந்த டயலாக் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பெக்கை வச்சு இன்னொரு வேர்டு வருது, அதை எழுதுகிறோம் பாருங்கள். கிராமர் வந்து ஸ்பெல்லிங் GRAMMAR. அதே மாதிரி பெக்கர் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா BGGAR. ஸோ இந்த AR நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ பெக்கில் அந்த GAR போட்டால் பெக்கராக மாறிடும். பெக்கார்னு சொல்லக்கூடாது, பெக்கர். அதே மாதிரி கிராமருக்கு நிறைய பேர் இன்னெவிட்டபிளி என்ன பண்ணுவாங்கன்னா ஈ போடுறத பார்த்துருக்கேன், ஈ வரக்கூடாது, ஏ தான் வரணும். ஸோ எதுக்கு இதை சொல்கிறோன்னா, when we are well versed in grammar, we will be really scaling great heights. ஸோ இதை எழுதிக்கங்க. GRAMMAR BEGGAR. பெக்குன்றது வந்து V1. he beggedனா அவர் பிச்சை எடுத்தார்ன்ற அர்த்தமும் இருக்குது, அவர் கெஞ்சினான்ற அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? ஸோ நிறைய புக்ஸில் பார்த்துருவோம் பெக்யா பாடன். பெக்யா பாடன்னா ரிப்பீட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அந்த பெக்யா பாடன் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக சாரின்றாங்க. சாரி ஒருத்தர் சொன்னதை நம்ம காது வேணும்னா சாரின்னா ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? we are also there to repeat and teach you more and more. So we have to decide, are we for little and less or are we for much and more? Because our dil mange more. I shall meet you in the next program. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். Till then, take care. Bye.